அந்த போன்ற தற்குறிகளுக்கும் சங்கி கூட்டத்திற்கும் பதிலை எங்கள் தலைவர் கொடுத்தாரோ இல்லையோ. இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் ஒரு செய்தியை சொன்னாங்க, விவரிக்க முடியாத வார்த்தையில அந்த தற்குறிகள் பேசியிருந்தாங்க. வெல்கம் டு நீர் ப்ரோ. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த். நாம் இன்று சந்திக்க உள்ள நபர் நான் தமிழ்குமார் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவரை சந்திக்குள்ளோம். வாருங்கள் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ உலக நாட்டில் என்ன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும். ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு. அதை சுற்றியுள்ள அரபு கண்ட்ரிகள் தொடர்ந்து அந்த நாட்டுக்கு எதிர்வினையாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இந்த ஐயப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு இது உண்டு. ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு தானே, ஒரு முஸ்லீம் நாடு தானே, பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு ஐக்கிய அமீரகங்கள் ஏன் அதை எதிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவாக வரக்கூடிய சந்தேகம் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரலாற்று ரீதியாக நம்ம கொஞ்சம் உள்ள ட்ராவல் பண்ணி போக வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னு சொன்னால், ஈரான் வந்து ஆரம்பத்தில் பிகினிங் ஸ்டேஜில் வந்து இஸ்லாமிய நாடு கிடையாது. அது வந்து இஸ்லாமிய நாடு கிடையாது. அவங்க வந்து ஒரு பாரசீகர்கள், பெர்சியர்களாக தான் வாழ்ந்தாங்க. அவங்க மொழி அடையாளத்தை தான் இப்போ நம்ம தமிழர்கள் எப்படி நம்ம தமிழர் அப்படின்னு வாழறோமோ அதுபோல் அவங்க பெர்சிய இனமும் தனியாகவே இருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கட்டத்துக்கு அப்புறம் தான் சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிற போது நமக்குன்னு ஒரு மார்க்கம், வலுவான மார்க்கம் தேவைப்படும். அந்த அடிப்படையில் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை இறைவணக்கத்தை அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களே ஒழிய மற்றபடி அவர்களுடைய மொழியாக வந்து அவங்க பாரசீகத்தை தான் வச்சுக்கிறாங்க, பெர்சிய மொழி தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் சுற்றி இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அரபு மொழியை பேசினா தான் இஸ்லாமியன் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ளே ஏற்கனவே இருக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அவங்க வெறுக்கிறாங்க. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் மட்டும் போதுமா, அரபு மொழியை பேசணும், அரபு அந்த ஐக்கிய அமீரகங்களோட நீ தொடர்பில் இருக்கணும், இந்த கல்ச்சுரல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுகிற பொழுது அவங்க அந்த பண்பாட்டு தளத்தில் ஏற்றுக்கிட்டு அந்த கல்ச்சுரலாக அவங்க வித்தியாசப்படுறாங்க. குறிப்பாக மொழி, நாங்கள் அப்படி அரபு பேச முடியாதுன்னு சொல்லிட்டு இஸ்லாத்தில் இருக்கிற ஒரு அடிப்படைவாதிகள் சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், அரபு மொழியை நீ ஏற்றுக்கிட்டால் தான் இஸ்லாமியர்கள்ங்கிற ஒரு வாதத்தை அவங்க ரொம்ப நாளாக வைப்பாங்க. அந்த அடிப்படையில் அவங்க காங்கிரீட்டாக எழுத்துற காரணத்தினால மற்ற இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே அவங்கள ஒரு விரோதியாகவே, அவங்கள ஒரு எதிர் சக்தியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு அதுதான். இடையில என்னன்னு சொன்னாக்கா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1960 காலகட்டங்கள் வரைக்கும் அங்கே இருந்த எண்ணெய் வளங்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் போட்டி போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய இராணுவ புரட்சி மூலமாக அந்த நாட்டின் உச்சபட்ச அதிகாரத்திற்கு வந்த மரியாதைக்குரிய மறைந்த ஆயத்தர் அலி கமேனி அவர்கள் இந்த நாட்டில் இருக்கிற எண்ணெய் வளங்களை நாட்டுடைமையாக்குறேன்னு சொல்லிட்டு நாட்டுடைமையாக்கிட்டார். இருக்கிற மற்ற நாடுகளை வெளியேறுன்னு சொல்லுகிற பொழுது அங்கிருந்து அதிகமாக அந்த பெட்ரோல் வளங்களை, அந்த எண்ணெய் வளங்களை பயன்படுத்திக்கிட்டு இருந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். அப்போ இந்த ரெண்டு நாடுகளும் அவங்களுக்கு பகை சக்தியாக மாறுறாங்க. இப்போ இந்த ரெண்டு நாடுகளையும் பகைச்சிக்கிற அளவுக்கு மற்ற அரேபிய நாடுகளுக்கு ஒரு துணிவு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அந்த துணிச்சல் ஈரானுக்கு இருந்தது. அதை தான் நம்ம இது வரைக்கும் பார்க்குறோம். பேசிக்காகவே மற்ற இஸ்லாமிய நாடுகள் இருக்கிற காரணம் இதுதான். இந்த இரண்டு நாடு இஸ்ரேல் ஈரான் இந்த போர் வந்து உலக வர்த்தகத்தை பாதிக்கப்படுமா? தாங்கள் சார்ந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? எங்கள் கட்சியின் நிலைப்பாடுங்கிறது பார்த்தீங்கன்னா, எங்கள் கட்சியின் 5 முழக்கங்களில் மிக முக்கியமான ஒன்று வந்து வல்லாதிக்க எதிர்ப்புன்னு சொல்கிறது. அந்த வல்லாதிக்க எதிர்ப்புன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏகாதிபத்திய டோனில் அந்த இம்பீரியலிசம்னு சொல்கிற அந்த ஏகாதிபத்திய மனப்பான்மையோட எந்த நாடு ஒரு நாட்டை அடிமைப்படுத்தினாலும் அந்த நாட்டுக்கு எதிராக நிற்கக்கூடிய கோட்பாடு எங்களுடைய. எங்கள் 5 முழக்கங்களில் மிக முக்கியமான ஒன்று ஏகாதிபத்திய எதிர்ப்புன்னு சொல்லுது. அந்த அடிப்படையில் அமெரிக்க அரசின் இந்த ஏகாதிபத்திய தனத்தை விடுதலை சிறுத்தைகள் கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் இது மட்டும் இல்லை, ஆண்டாண்டு காலமாக அமெரிக்காவுடைய ஏகாதிபத்திய செயல்பாடுகளை, நடவடிக்கைகளை எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். சதாம் ஹுசேனை தூக்கில் போடும்போதாகட்டும், ஈராக் மீது போர் எடுக்கும்போதே நாங்கள் அதை எதிர்த்தோம். நாங்கள் அதை இதில் தான் அமெரிக்காவோட ஆன்டி ஃபோர்ஸ் அப்போ தான் நாங்கள் நின்னோம். ஏன்னு சொன்னால், உலக நாடுகள் எல்லாமே ஈராக்கு கிட்ட மிகப்பெரிய ஆயுதத்தை சதாம் ஹுசேன் வச்சிருக்கிறாரு சொன்னப்போ, அவரை பிடிச்சி தூக்கில் போட்டப்போ அதன் பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக வினங்கணும். அங்கே ஆயுதங்கள் இருந்ததாக சொன்னீங்களே, மிகப்பெரிய உலகை அழிக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கிறதா சொன்னீங்களே, அதெல்லாம் எங்கே நாங்கள் கேட்டு தொடர்ச்சியாக ஃபைட் பண்ணோம். அது என்னென்னா, அமெரிக்காவோட வல்லாதிக்கத்தை ஏற்றுக்காத எல்லாத்தையுமே அமெரிக்கா வந்து அடிபணியை வைக்கிறதுக்காக இஸ்ரேலை தனக்கான ஒரு கோரமுகமாக வச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் ஏகாதிபத்திய எதிர்ப்புங்கிற அடிப்படையில் நாங்கள் அமெரிக்காவின் ஏகாதிபத்திய தனத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், இஸ்ரேலை நாங்கள் எதிர்க்கிறோம், ஈரான் பக்கம் நிற்கிறோம். ஈரான் இஸ்ரேல் இந்த இரு நாட்டு போராட
உலக நாட்டுக்கு இப்போ வர்த்தகம் பாதிக்கப்படும் கேட்டாங்க. கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற ஏஐ தொழில்நுட்பத்துக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட், அந்த இது போன்ற அடுத்த ஜெனரேஷனுக்கு பயன்படுகிற இன்டர்நெட் சம்மந்தமான மிக முக்கியமான அந்த திரவியங்கள் எடுக்கிற பகுதியாக ஈரான் இருக்குது. அதில் அந்த ஜலசந்தி அந்த ஜலசந்தி அந்த ஜலசந்தி தான் அதிகமாக பண்ணுறாங்க. மிக முக்கியமான அந்த எண்ணெய் உற்பத்தி ஆகட்டும், அந்த திரவிய உற்பத்தி ஆகட்டும், இதில் கச்சா எண்ணெய் உற்பத்தி இதில் மிக முக்கியமான ரோல் பண்ணுறது. கிட்டத்தட்ட உலக வர்த்தகத்தில் 60% ரோல் பண்ணுறதா ஈரான் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் 5 நாள் போரை நிறுத்திட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த ஏண்டா போரை நிறுத்திட்டேன்னு ஒரு சரண்டர் ஆகிறாரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 கப்பல்களில் ஒரு 400 டன்னுக்கு மேலே அந்த மீத்தேன் சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற எடுபொருள் அதில் இருக்கான். அது எல்லாமே வந்தால் தான் மிகப்பெரிய வழக்கம் போல் இயங்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மிகப்பெரிய பொருளாதார நட்டத்தை சந்திக்கும். அதிலும் குறிப்பாக இந்த ஏஐ போன்ற இதுக்கு எல்லாமே அந்த மெட்டீரியல், அந்த ஏஐ தொழில்நுட்பமே அந்த பொருளை வச்சு தான், அந்த கச்சா பொருளை வச்சு தான் மூலதனமாக இயங்குதுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய 60% பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதை நம்பி தான் அமெரிக்கா பல இடங்களில் முதலீடு செஞ்சுருக்குது. நான் இதை உனக்கு தரேன்னு சொல்லி ஒரு வர்த்தகத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அங்கேயே தங்கி அந்த 40 கப்பலும் வெளியே வராமல் போனால் மிகப்பெரிய ஆபத்து உலக அளவில் பொருளாதார ரீதியாக ஏற்படும். மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை உலகம் சந்திக்கும். அதுக்கு காரணம் அமெரிக்காவே இருக்கும். இந்திய பிரதமர் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணாவே போதும் எல்லாம் கொண்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? நிறைய நீங்கள் நமக்கு தான் பிரதமர், ஆனால் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அதை அதிகமாக மிகைப்படுத்தி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இன்னைக்கு மறைந்த மரியாதைக்குரிய ஆயத்துல்லா அலி கமேனிக்கு பிறகு அந்த பதவிக்கு வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முஜ்தபா அலி கமேனி, சீஃப் லீடர் ஆஃப் ஈரான், அவரே அது பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னு சொன்னால் கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரோல் பங்க்களும் நிரம்பி வடிஞ்சுது. திருவிழா போன மாதிரி இருந்தாங்க. பெட்ரோல் தீந்துருன்னு சொல்லிட்டு அது ஒரு வகையில் உண்மை. அது இருக்குது. இருந்தாலும் அந்த நிலைமை வந்திருக்கிற வேண்டிய சூழல் இருந்துச்சு, வந்துடும் அந்த மாதிரி ஒரு சூழல். ஏன்னா கையிருப்பே 1 மாதத்துக்கு தான் இருந்துச்சு. அது போல் அது வந்திருக்கும். அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்ட ஈரான், நாங்கள் இந்தியாவை இதை அனுமதிக்கிறோம், இந்தியாவுக்கு மட்டும் நாங்கள் அனுமதிக்கிறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் இந்தியாவுக்கு போகிற அந்த கப்பலை மட்டும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அதுக்கு இங்கிருந்த பிஜேபியினர் அதிகமாக அந்த கிரெடிட்டை எடுத்துக்கிட்டாங்க. மோடி நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ தான் அந்த வாதம் வந்துச்சு, ஒரே ஒரு ஃபோன் காலில் கொண்டாரு. ஆனால் உண்மை அது இல்லை. அவர் மரியாதை முஜ்தபா அலி கமேனியே சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் இந்திய அரசுக்காக செய்யவில்லை, இந்திய மக்களுக்காக செய்கிறோன்னு சொல்கிறாரு. மிக முக்கியமான விஷயம் அதுதான். குறிப்பாக தமிழகம் போன்ற வட இந்திய மாநிலத்தை சார்ந்தவர்கள் எங்கள் ஈரானின் மீது இஸ்ரேல் குண்டு வீசியதையும், எங்களுடைய உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்டதையும், இங்கு இருக்கிற பள்ளிகளின் மீது எரிகுண்டுகளை வீசி பள்ளி குழந்தைகளை சாகடித்ததையும் அவர்கள் ஏற்கவில்லை. அவர்கள் அதற்கு எதிராக இந்தியாவில் போராடினார்கள், ஈரானுக்கு சப்போர்ட்டாக நின்றார்கள், ஆதரவாக நின்றார்கள். அப்படிங்கிற செய்தியை நாங்கள் நேரடியாக பார்க்க முடிஞ்சது. அந்த நல்ல உள்ளத்துக்காக, அந்த ஈரானுக்காக போராடிய மக்கள் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இந்த எண்ணெயை எவ்வித தடையுமின்றி நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்கிறார். அவர் எந்த இடத்துலையுமே இந்திய அரசு சொல்ல, வெளிப்படையாக காயம் பண்ணி சொல்லியிருக்கிறார், இந்திய அரசுக்காக இல்லை, இந்திய மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, கூடுதலாக இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அது என்னன்னு சொன்னால், இந்தியர்கள் எப்பொழுதும் ஆதிக்கத்திற்கு எதிரானவர்கள் சொல்லியிருக்கிறார். அதுதான் நாங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னு சொன்னால், நாங்கள் ஏகாதிபத்திய எதிர்ப்புங்கிற ஒரு காங்கிரட் எங்கள் கட்சியில் இருக்குது. அதனால தான் எங்கள் தலைவர் கூட அந்த இதை எதிர்த்தார். அதை அவர் கோன் பண்ணி பேசியிருக்கிறது எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு இந்தியாவில் இருக்குது, நாங்கள் அதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சார். அவர் மோடிக்காகவோ இல்லை வேறு யாருக்காகவோ பிரதமருக்காகவோ செய்யலை. அவர் மென்ஷன் பண்ணி பேசுகிற பொழுது அங்கே இருக்கிற தமிழ்ச்சங்கங்கள், ஈரானில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வெளிப்படையாக சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி, குறிப்பாக தமிழக மக்கள் அதற்கு எதிராக போராடி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வெற்றி. இது ஒரே ஒரு செய்தி மட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், இங்கே எழுச்சி தமிழர் எங்களுடைய தலைவரின் தலைமையில் இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளும், இடதுசாரி அமைப்புகளும், கம்யூனிஸ்ட் அமைப்புகளும், பெரியாரிய அம்பேத்கரி அமைப்புகளும் இந்திய தமிழ்நாடு சென்னையில் மிகப்பெரிய அளவில் ஈரானின் போரை நிறுத்தி என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சோம். ஆனால் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறோம் என்கிற பெயரில் இந்த RSS சங்கிகள்
ஒரு செய்தியை சொன்னாங்க. திருமாவளவன் வாயில் விவரிக்க முடியாத வார்த்தையில் அந்த தற்கொலைகள் பேசியிருந்தாங்க. நீ ஈரானுக்கு போயிடு, ஈரானியனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த போன்ற தற்கொலைகளுக்கும் சங்கி கூட்டத்திற்கும் பதிலை எங்கள் தலைவர் கொடுத்தாரோ இல்லையோ, ஆனால் எங்கள் தலைவர் முன்னெடுத்த போராட்டத்தின் விளைவாக அந்த நாட்டின் அதிபர் மரியாதைக்குரிய முஜ்தபா அலி கமேனி அவர்கள் பதிலளித்திருக்கிறார். அது உள்ளபடியே தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி, தமிழக மக்களால் ஒட்டுமொத்த எரிபொருளும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் வந்து சேர்ந்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நன்றி 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 வணக்கம். நன்றி வணக்கம்.